ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோனா இன்றைக்கி என்னோடய தேர்ட் ப்ரெக்னென்சி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். தேர்ட் ப்ரெக்னென்சி ஸ்டோரியில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னா, 2 பேபியும் போதுன்ட்டு விட்டாச்சு. ஆனால் 3ஆவது பையன் வயிற்றில் இருந்தது எனக்கு தெரியவே தெரியாது. 4 மந்த் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. அது எப்படின்னா 3 மந்த்துக்கு ஒன்ஸு 2 மந்த்துக்கு ஒன்ஸு அப்படியே தான் தலை குளிச்சிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, சரி நம்ம 2-3 டைம் அப்படியே செக் பண்ணி ப்ரெக்னென்சி கார்டு வச்சு செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்ததில் நெகட்டிவ்னு தான் வந்துச்சு. சரி ஓகே, அப்போ இல்லையாட்டுக்குது அப்படின்ட்டு விட்டாச்சு. அப்புறம் ஒரு 4th மந்தில் 4th முடிஞ்சு 5th மந்தில் என்னாச்சுன்னா, லைட்டாக ஸ்டொமக் பெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னடா வயிறு வலிக்குது, ஏதாச்சும் வயிற்றில் ஏதாச்சும் ப்ராப்ளமோ அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். வயிற்றில் ஏதாச்சும் கட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. கோவிட் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. கோவிட் ஸ்டார்ட் ஆகிற டைமில் தான் இந்த ப்ராப்ளம் வந்தது. அந்த டைமில் வெளியே எங்கேயும் போக முடியல, பிடிக்க முடியல இல்லைங்களா. அதனால் கன்சீவாக இருக்கிறவங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. மற்றவங்களெல்லாம் ஹாஸ்பிட்டலில் கூட போக முடியாது. அதனால் சரி எனக்கும் தெரியல, நான் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் அந்த மாதிரி டைமில் என்ன ஆகிடுச்சுன்னா, சரி எனக்கு வயிறு ரொம்ப வலின்னு சொல்லி அப்போ தான் ஏபின்ட்டு சேலத்தில் நியூவாக அந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நான் சூப்பராக பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பயந்துக்கிட்டு தான் போனேன். புது ஹாஸ்பிட்டலில் எப்படி பார்ப்பாங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு போனேன். ஆனால் நல்லா தான் பார்த்தாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா, போனோம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த மாதிரி ஸ்டொமக் பெயின் அப்படின்னா டேட் தள்ளி போயிருக்கா அப்படின்னாங்க. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, ஆனால் 6 மந்த்தாக பீரியட்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி எதுக்கும் நீங்கள் ப்ரெக்னென்சி கார்டு வாங்கி செக் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னாங்க. போனால் எனக்கே ஷாக்கிங். பையன் வயிற்றில் இருக்கான். சரி எதுக்கும் ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தா குழந்த அழகாக தலையை தலை எல்லாம் அசைச்சிட்டு இருந்தேன். பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் இங்கே எங்களுக்கு ஒரு பயம். ஏன்னா ஏற்கனவே பெரியவன் ஒருத்தர் இருக்கான், பாப்பா ஒருத்தர் இருக்கா, 2 பேர் இருக்காங்க. 2 பேர் போதுங்கும்போது இந்த மாதிரி ஆகிடுச்சா. ஏன்னா ஆல்ரெடி நான் தான் 3 டைம் செக் பண்ணதில் நெகட்டிவ் மட்டும் தானே வந்தது. அந்த இதில் சரி இருக்காது, வேறு ஏதோ ப்ராப்ளம் நினச்சி தான் நாங்கள் போனோம். ஆனால் அந்த மாதிரி வச்சுருங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு அந்த ஃபஸ்ட்டு டைம் எடுத்த ரிப்போர்ட்டுக்கு காட்டுறேன்.